ஐடியாங்கிறது வினோதமானது. அது எப்போ வரும்னு தெரியாது, எங்கே என்ன பண்ணுன்னு தெரியாது. இப்போ ஒரு சின்ன ஐடியா ஆப்பிள் மரத்துல இருந்து விழுந்தது. அது யங் நியூட்டனை இந்த உலகத்தோட மிகப்பெரிய விஞ்ஞானியா மாத்திருச்சு. சோ ஒரு சின்ன ஐடியா ஒரு பெரிய இன்டர்நெட்டா மாறி உலகத்தையே மாத்திருச்சு. ஒரு பெட்ரோல் பம்ப் அட்டெண்டர் அவரோட சின்ன ஐடியாவால நாட்டோட மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்குனாரு. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. நடிக்கணுங்கிற ஐடியா எனக்குள்ள பல வருஷங்களா துடிச்சுக்கிட்டு இருந்தது. அதனாலதான் என்னோட இன்ஜினியரிங் வேலையை நான் விட்டுட்டு இவ்வளவு பெரிய உலகத்துல நான் எனக்கு ஒரு சின்ன இடத்தை தேடிக்கிட்டேன். சோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஐடியா இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். பட் யார் ஒருத்தங்க அவங்களோட ஐடியால உழைப்ப போடுறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். ஹலோ இந்தியா, இந்தியாவின் சொந்த ஸ்டார்ட் அப் மேடைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஐடியா பாஸ். ஐடியா உங்களோடது, பணம் எங்களோடது. ப்ளீஸ் வெல்கம் ஆர் இன்வெஸ்டிங் டைட்டன்ஸ். இங்க முதல்ல வரப்போறது இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ், லக்ஸரி அண்ட் அட்வென்ச்சர்ஸோட மாஸ்டர், டெல்லா லீடர்ஸ் கிளப்போட ஃபவுண்டிங் லீடர் ஜிம்மி மிஸ்ரி, award-winning journalist and entrepreneur, She the People and Gayatri founder Shaili Chopra. ஒரு பெரிய கைத்தட்டலோட வரவேற்றுடுங்க. இண்டோர்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் பிசினஸ் விரிவுபடுத்திட்டு இருக்க சீரியல் இன்வெஸ்டர், VC from Washington DC, சந்தேஷ் சாரதா. லிபர்ட்டி ஷூஸோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அனுபம் பன்சால். டைட்டன்ஸ், நீங்க எல்லாருமே மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றவங்க. உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதை கவனிப்பீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசியமானது, அது ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஐடியாவா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற பர்பஸ் என்ன? லவ்லி. நான் ஐடியா பஸ்ல பார்க்க போற நிறைய விஷயம், ஐடியா ரொம்ப யூனிக்கா இருக்கணும், அந்த ஐடியால உறுதி இருக்கணும். நான் இங்க பார்க்க விரும்புற ஐடியாஸ் இன்னமும் வெறும் ஐடியாஸா மட்டும்தான் இருக்கு. ஆனா அதை ரியாலிட்டியா மாத்த சிறகுகளை தேடிட்டு இருக்கிறவங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ஐடியாஸ்க்கு நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். லவ்லி. நான் விரும்புறது என்னன்னா, எல்லா விதமான ஐடியாஸையும் பார்க்கலாம். அது ஐடியல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, அந்த ஐடியாஸ் எல்லாம் நான் ஊக்குவிக்கணும்னு விரும்புறேன் அண்ட் மென்டரா இருக்க விரும்புறேன். அது மூலமா நம்ம மேக் இன் இந்தியாங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லாம இந்தியால இருந்து உற்பத்தி பண்ணி உலகம் முழுவதும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சோ வாங்க இப்ப நம்மளோட முதல் ஐடியா பாஸ பார்க்கலாம். இவங்களோட ஐடியா நம்மளோட வயிறை மட்டும் இல்லாம பாக்கெட்டையும் சேர்த்து நிறைக்க போகுது. எப்படி? அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் சிலர் வெளிநாடுகளில் வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பேர் வாய்ப்புகளை இங்கே கொண்டு வரும் வழியை பார்க்கிறார்கள். அப்படி ஒருவரை சந்திக்கலாம். கூலிவின் ஆகிஸ்த குலைவர். இவர் ஒரு இனோவேட்டர், ஒரு ட்ரீமர், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குடும்ப தலைவரும் கூட. நான் குறைஞ்சபட்சம் 12 வருஷத்துல 5 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அப்புறம் யூரோப்லயும் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நார்வேக்கு போக சான்ஸ் கிடைச்சது. நான் அந்த நார்வே சான்ஸையும் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். இவர் வெளிநாட்டில் சௌகரியத்திற்கு பதிலாக இந்தியாவில் கிரியேட் மற்றும் எம்போர் என்கிற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். திறமைகள் என்பது எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா பர்பஸ் இங்கே இருக்கிறது. வணக்கம் டைட்டன்ஸ், நான் தான் ஆஷிஷ் டாக்கோலே. நான் பூனே மகாராஷ்டிராலேருந்து வரேன். நான் உங்கள் எல்லாரையும் இன்னும் ரொம்ப பணக்காரனாக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆடியன்ஸ், உங்களில் யார் யாரெல்லாம் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆக விரும்புறீங்க, பணக்காரனாக விரும்புறீங்க? நாங்க எல்லாரும் தான். நானும் ஆக விரும்புறேன். கண்டிப்பா சார். வீட்டில் உக்காந்து எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? கண்டிப்பா. இப்படி டைட்டன்ஸ், இதுதான் வெண்டி பைட், இந்தியாவோட ரொம்ப யூனிக்கான வெண்டிங் மிஷின்ஸ் ரேஞ்ச். இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன். இந்த மிஷின்ஸால வெறும் 30 செகண்ட்ல இந்தியாவோட பாரம்பரியமான ஸ்ட்ரீட் ஃபுட் பெவரேஜஸ்,
மீல்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸஸை சர்வ் பண்ண முடியும். டைட்டன்ஸ், ஒரு விஷயத்தை நான் ரொம்ப பெருமையோட சொல்ல விரும்புகிறேன். இந்த மிஷின் 100% மேட் இன் இந்தியா. வெரி குட். இன்னொன்று தெரியுமா, இந்த மிஷின்ல 3 விசேஷங்கள் இருக்கு. அது இந்த மிஷினை மார்க்கெட்ல ஏற்கனவே இருக்க வெண்டிங் மிஷின்ஸை விட ரொம்ப வித்தியாசமானதாக்குது. முதல் விஷயம், இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அப்படின்னா ஹைஜீன் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒருத்தவங்களோட அழுக்கான கைப்படுறதுக்கெல்லாம் நோ சான்ஸ். ரெண்டாவது, இந்த மிஷின் UPI எனேபிள்டு அண்ட் IOP டெக்னிக் எனேபிள்டு. அதுக்கப்புறம் சேஞ்ச் மாத்துற வழி எல்லாம் மறந்துடுங்க. ஆன்லைன்ல பேமெண்ட்டை பண்ணுங்க, ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க. மூணாவது, இந்த மிஷினை இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு வெறும் 2x2 ஃபீட் இடம் தான் தேவைப்படும். ஒரு எலக்ட்ரிக் பாயிண்ட் தேவைப்படும். அது இல்லைனா கூட பேட்டரியில வேலையை பார்த்துக்கலாம். டைட்டன்ஸ், நாங்க இது வரைக்கும் 250க்கும் மேலான யூனிட்ஸை இந்தியாலையும் உலகம் பூராவும் மால்ல, மல்டிப்ளெக்ஸஸ்ல, மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்ல, சில ஃபுட் கோர்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். எல்லா இடமும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. இதோட ஓனர்ஸ் ஒரு நல்ல லாபத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சோ டைட்டன்ஸ், வெண்டி பைட்டோட இந்த யூனிக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த உலகம் பூரா கொண்டு போக எனக்கு உங்ககிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் 5% ஈக்விட்டியில வேணும். சோ இந்த டீல்ல நீங்க என்னோட கை கோப்பீங்களா? ஆனா அசோக் சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றீங்களா? இந்த வெண்டிங் மிஷினோட ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நான் ஒரு MNCல வேலை பார்த்துட்டு இருந்தேன் 2014ல. அப்போ யூரோப்புக்கு போயிருந்தேன். நார்த் யூரோப் கான்செப்டுக்கு போயிருந்தேன், ஸ்வீடனுக்கு. அங்கே சில நம்மளோட இந்தியன்ஸ் இருந்தாங்க, பங்களாதேஷிஸ், சில பாகிஸ்தானிஸ். அவங்க க்ரோசரி ஷாப்ஸை நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே நான் ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணேன். இந்தியாவிலேருந்து சில விஷயங்கள், அதாவது உணவுப் பொருட்களில் ஃபேமிலி பேக்ஸாக இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒரே நல்லா முடிஞ்சிருது. அப்போ நான் அவங்க கிட்ட, அண்ணா இதை கொஞ்சம் வெளியே ஒரு ஸ்டால் போட்டு விற்க வேண்டியதானு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் கண்டிப்பா விற்கலாம், பட் இதை எங்க சர்வ் பண்றதுக்கு ஒரு சேஃபர் ஹேண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாரு. நான் அப்போ சும்மா வேடிக்கையா, சரி ஓகே நான் ஏதாவது ரோபோட்டிக் ஹேண்டை பண்ணி தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. அதனால நான் அந்த மிஷினை பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதை பண்ணும்போது தான் அந்த ஐடியா எனக்கு கிளிக் ஆச்சு. நான் அதில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 2019ல நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழுசா இந்த வேலையை ஆரம்பிச்சேன். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பானிபூரி வெண்டிங் மிஷின்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். இப்போ என்கிட்ட மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 15 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு. அதுல சில ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ், சிலது என்னோட ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கிறது மாதிரி. தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை நாங்க மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். Thank you. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே தேங்க்யூ சார். he deserves a round of applause. தேங்க்யூ சரி, இதோட காஸ்டிங் எவ்வளவு? சார், அந்த மிஷினோட விலை 1.5 lakhs. ஓகே. இந்த மிஷினால மில்க் ஷேக்ஸ், கோல்டு காஃபிஸ், வேற வேற விதமான கோல்டு பிவரேஜஸ்லாம் பண்ண முடியும். இந்த மிஷினோட விலை 1.9 lakhs. ஓகே. அப்புறம் இந்த மிஷின் பேக்டு ஸ்நாக்ஸ்க்காக. இதுல ஹாட் ஏர் ப்ளோவரை கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கார்ப்பரேட் கேன்டீன்ல லஞ்ச் டைம்லயும் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் டைம்லயும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இது நல்லா பட்டையை கிளப்போம் ஆன் த டைம்ல. சோ நான் முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புறது, இந்த பானிபூரி மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எங்களுக்கு காட்ட முடியுமா? நீங்க காட்டினா தானே எங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா, ப்ளீஸ் வாங்க. சோ லெட்ஸ் கோ. Yeah. யா இதுதான் UI. யா இப்போ நான் ஆர்டர் பண்ண போறேன். இதான் செலக்ட் பண்ண வேண்டியது. எனக்கு வேண்டியது பானிபூரி. சாக்லேட் பானிபூரியும் இருக்கு, மசாலாவும் இருக்கா? ஆமா, கர்ட் பூரி கூட இருக்கு. டன். சோ இப்போ நான் ஒன்ன செலக்ட் பண்றேன். மல்டிபிள் பேக்ஸ் வேணும்னாலும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். Okay. இதோட விலை Yeah. 40 ரூபான்னு காட்டுது. அதுக்கான QR கோட் ஜெனரேட் ஆகும். ஓகே. இப்போ நேரா QR கோடுக்கு போகுது. நான் என்னோட UPI ஆப் இல்ல எந்த ஆப் அண்ட் தேங்க் யூ ஃபார் தி ட்ரீட். இப்போ நான் பே பண்றேன். இதுல பேமெண்ட் முடிஞ்சதும் இதுல அக்னாலஜ்மென்ட் வந்துரும். பாத்தீங்களா? இது ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஆமா ஆமா. ஓகே. இப்போ ஒரு 20-30 செகண்ட்ஸ்ல பிளேட் வந்துரும். ஸ்டஃபிங்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படியா? இப்போ பாருங்க. ஓ வெரி Order நைஸ். முடிஞ்சிருச்சு. இதுல ஸ்டேட்டஸ் காட்டிட்டே ஆமா, இருக்குல்ல? ஸ்டேட்டஸ் காட்டும். வெரி குட். இப்போ ப்ளூ லைட் தெரியுதா? இப்போ இந்த பிளேட் எடுத்துக்கலாம். நீங்க இந்த பிளேட் எடுக்கிற வரைக்கும் இது ஹோம் ஸ்கிரீனுக்கு போகாது. இன்னொரு அப்படியா? ஆர்டர் எடுக்காது. ஓகே ஓகே. நீங்க எடுக்கிறீங்களா? Yes. போங்க. இப்போ ஒரு பூரி எடுத்து நீங்க சாப்பிடலாம். ஓ அப்புறம் இதுல கவரோட வருதா? அந்த கவர் நீங்க எடுத்துருங்க. Lovely. இது சேஃப்டிக்காக. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். அப்படிதான். இது வந்து சென்சர். சென்சாரா? எஸ். ஓ லவ்லி. சோ இதுல குவாண்டிட்டி செட் பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு தான் இது டிஸ்பென்ஸ் பண்ணும். ஓ வெரி நைஸ். ஓகே. இப்போதான் உங்களுக்கு உண்மையான Yes. டெஸ்ட்.
நாட் பேட் அட் ஆல். மை ஃபெலோ டைட்டன்ஸ், ஹைஜீனிக் பானிபூரியை டேஸ்ட் பண்றீங்களா? ப்ளீஸ் வாங்க, வெண்ட் இட் ஃப்ரம் a mission. ப்ளீஸ். உலகம் பூரா இந்த மாதிரி மிஷன்ல இருந்து வெண்டிங் பண்ண விரும்புறோம். வாவ், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதம். ம் ஆனா இந்த பானிபூரி மேல இருந்து கீழே வருதா இல்ல ஏற்கனவே ட்ரேக்குள்ள இல்ல. ரெடியா இருக்கா? இது ஒரு ஷோக்காக தான். வெறும் ஷோக்காக தானா? உள்ளுக்குள்ள இன்னும் பிளேட்ஸும் பூரிஸும் உள்ளே இருக்கு. ஆனா ஃபில்லிங்ஸ் அங்க தனியா தான் ரெடி ஆமா, ஆயிட்டுல. ஃபில்லிங் தனியா ரெடி ஆகும். இந்த மிஷின் 100+ கெப்பாசிட்டியை ஹேண்டில் பண்ணும். குவான்டிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரிங் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபேக்டரி எவ்வளவு பெரிய ஃபேக்டரி அது? இப்போதைக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட். 5000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ? உங்ககிட்ட இப்போ எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? இப்போ என்னோட ஃபேக்டரியில மொத்தமா 19 பேர் இருக்காங்க. அந்த 19ல 11 பேர் இன்ஜினியர்ஸ், மத்தவங்க ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்காங்க. சரி, இப்போ ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு நம்பர்ஸ்? மந்த்லி 15 மிஷன்ஸா பண்ண முடியும். ஆஹா, இப்போ வரைக்கும் அவ்வளோ ப்ரொடக்ஷன் அங்க பண்ணல. மந்த்லி வெறும் 10ல இருந்து 15 மிஷன்ஸ் தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 40 to 50 மிஷன்ஸ் ஆக்கிட்டோம். மாசத்துக்கா? ஆமா, மாசத்துக்கு. கிட்டத்தட்ட 10 ல இருந்து 12 லட்சம் டர்ன் ஓவர் இன்னைக்கு டேட்ல மாசத்துக்கு. சரியா இருக்குமா? எஸ். 18-19 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்களோட salary அந்த 12 லட்சத்துல மாசத்துல என்னென்ன செலவாகுதுன்னு பிரேக்கப் தர முடியுமா? இப்போ எங்களோட ரெண்ட், புது ஃபேக்டரிக்கான ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. சாலரிஸ் போகுது. ஆஹா, இப்போ வரைக்கும் பர்சன்டேஜ்ல பிரேக்கப் தந்துக்கிட்டே போங்களேன். எவ்வளவு போகுது? salaries எவ்வளவு பர்சன்ட்? இந்த எல்லா செலவுகளும் போனதுக்கு அப்புறம் எங்க கிட்ட ஒரு 30 to 40% நிக்குது. நெட் மார்ஜின். நெட் மார்ஜின் அப் டு என்ன 40. 40% வரைக்குமா? Yes, sir. என்ன மாதிரியான பிசினஸ் இது? நீங்க உங்களோட ப்ரொடக்ஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? மேம், இந்தியால இருந்து நிறைய வருது. இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர வளர வெண்டிங் மிஷினோட கல்ச்சரும் வளர்ந்துகிட்டே போகும். வெண்டிங் மிஷின்ஸ் கல்ச்சர் இந்தியால எவ்வளோ அதிகமா க்ரோ ஆயிட்டு இருக்கு? இதுல உங்களோட அசஸ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. நான் இதை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்ஏ ஓடலன்றப்போ நீ எங்க இருந்து இதுல ஃபுட்டெல்லாம் விற்க போறேன்னு சொன்னாங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க கூட. ஆனா அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. கோவிட் எனக்கு ஒரு பெரிய ராக்கெட் ஸ்பீடை கொடுத்தது. ஹைஜீன்னா என்ன, ஹைஜீனோட ஸ்பெல்லிங் கூட தெரியாதவங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் பானிபூரி மிஷின் தான் பெரிய அளவில் டார்கெட் பண்ணேன். ஏன்னா இதுதான் அன்ஹைஜீனிக்கான செக்டரா இருக்கு. நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு. சிலர் வழியில பானிபூரி பார்த்தாங்கன்னா குழந்தைங்கள சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மிஷினை பார்த்தா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுலயும் ஏதாவது ஒரு நல்ல ஃபுட் பிராண்டோட லேபிள் இருந்தா இன்னும் பிரமாதம். ஆனா பானிபூரிய கடையில வாங்கி சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம் இந்த வெண்டிங் மிஷின்ல இல்ல. அதாவது இவர் அப்புறம்? கேட்க வர கேள்வி என்னன்னா, இப்போ இந்த பானிபூரி ஹைஜீனிக்கா மாறிடுச்சுன்னா இதுல அந்த பழைய டேஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதான்றதுதான். கண்டிப்பா, அதுலயும் குறிப்பா அந்த தண்ணியை நல்லா கலக்கி எடுத்தாதான் நல்லா இருக்கும். பாருங்க, நான் ப்ராடக்ட் இன்னோவேஷன்ல சந்தோஷமா இருக்கேன். அண்ட் கஸ்டமர்ஸ் இதை ஏத்துக்கிறதையும் அண்ட் இவங்களோட பிசினஸ் மாடலை பத்தியும் நான் இவர்கிட்ட இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் கேட்கறேன்னா, சில கஸ்டமர்ஸ் மல்டிபிள் மிஷின்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரிமோட் இடத்துல இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற கண்ட்ரோல் சென்டர்ல அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் போகும், எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? Yes. எல்லாம் சரியா இருக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு எப்படி பார்ப்பாங்க? சரக்கு தீந்துடுச்சான்னு எப்படி பார்ப்பாங்க? சோ அந்த இன்டர்ஃபேஸ் என்ன? சார், விஎம்எம்னு நாங்கள் ஒரு டூல் பண்ணியிருக்கோம். வெண்டிங் மிஷின் மேனேஜ்மெண்ட். என்னோட ஸ்பீச்சில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஐஓடி எனேபிள்டு. விஎம்எம் என்ன பண்ணுனா, மிஷினில் சேல் ஆச்சுன்னா அந்த டேட்டாவை சர்வருக்கு அனுப்பும், சர்வர் மொபைல் ஆப்க்கு அனுப்பும். நீங்கள் யூஎஸில் உட்காந்துட்டு இருக்கலாம், இந்தியாவில் மிஷின் செல் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட 100 மிஷின்ஸ் இருக்குன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களோட 10வது மிஷின் என்ன பண்ணிட்டு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். 11வது மிஷின் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் ஆப்பில் செலக்ட் பண்ணால் போதும், நீங்கள் எல்லா டேட்டாவையும் பார்க்கலாம். சரி, இப்போ பிசினஸ் பத்தி பேசலாம். என்னோட ஆஃபர் எஸ் சார். 50 lakhs 20%. என்னோடது அண்ட் ஜிமியோடது. 25 lakhs ஆஃபர் இது ஃபார் 10%. சார், 50 லேக்ஸ்க்கு ரியலி, ஏன்னா 5 வருஷத்துக்கு நான் இந்த ஈக்விட்டி எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் எவ்வளவு ஈக்விட்டி தந்திருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் 100% உங்ககிட்ட இருக்கா? எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. அப்போ ஆஃபர் சரியானதுதான். நீங்க இப்போ ஒரு ஆஃபர் தந்திருக்கீங்கல்ல, அநேகமா மார்க்கெட் சர்வேக்கு அப்புறம் நீங்க இந்த ஆஃபர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். கூடவே இன்னொரு டைட்டன்ஸும் அங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஆஷிஷ், ஒரு மார்க்கெட் சர்வேவை பார்த்துடலாம். ஷூர். நீங்க உங்க மார்க்கெட் சர்வேல என்ன ஓட் பண்ண விரும்புறீங்களோ அதை உணர்ச்சி வசப்பட்டு பானிபூரி மிஷினை பார்த்தலாம் பண்ணிடாதீங்க. இவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய மிஷின் இருக்கு. சார், எங்களுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் காஸ்ட்லி ஆயிட்டு இருக்கு. உங்களோட டைம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஓட் பண்ணுங்க. ஸோ இப்போ மார்க்கெட் டிமாண்டை பார்த்துடலாம். ப்ளீஸ் ரிசல்ட்டை சொல்லுங்க.
94%. டைட்டன்ஸ் திரும்ப யோசிக்க வேண்டிய, அதாவது பெருசா யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் யோசிக்கிறேன். 25 lakhs 10%, 25 lakhs 10%, 50 lakhs 20%. இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பன்சல் சார், நீங்க நான் இப்போதைக்கு இந்த ஆஃபரை ஜிம்மி சார் கிட்ட விட்டுடுறேன். நான் இதுல இன்வெஸ்ட் பண்ற என் டிசிஷனை ஹோல்ட் பண்றேன். எஸ் சார். ஷைலிமா, நான் உங்களோட மிஷனை எந்த இடத்துல பார்த்தாலும் கண்டிப்பா அங்க போய் பானிபூரி சாப்பிடுவேன். ஆனா இது என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இல்ல. அதனால நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வெளியே இருக்க விரும்புறேன். நீங்க எங்களுக்கு கவுண்டர் கொடுக்கலாம், எங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம். சார் 50 lakhsக்கு 20% இது எனக்கு செட் ஆகாது சார். சாரி டு சே. இப்போதைக்கு எனக்கு 2 CR தேவைப்படுது. அது ஏன் தேவைப்படுதுன்னா கம்மியான நேரத்தில் இன்னமும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நீங்க இத மார்ஜின் மணியா காட்டி பேங்க்ல இருந்து டேர்ம் லோன் கூட வாங்கிக்கலாம். இந்த 50 lakhs நீங்க ஈக்விட்டி மணியா மார்ஜின் மணியா யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கோடி வரைக்கும் பேங்க்ல ஃபண்டிங் வாங்க முடியும். சார் பேங்க் எனக்கு மென்டர்ஷிப் தராது. சார், இவர் உங்ககிட்ட வெறும் பணம் மட்டும் கேட்கல, மென்டர்ஷிப்பும் சேர்த்து கேட்கிறாரு. சார், நான் யூஎஸ்ல 3D கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணேன். அஷோர்ட் ஹோம் பிரிண்டர்ஸ்ங்கிற கம்பெனி அது. 3D பிரிண்டிங்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்களை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய முடிவு என்னவா இருந்தாலும் அதை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். யா, பர்சன்டேஜ்ல வேணா நான் ஏதாவது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம். ஆனா அமௌண்ட் எனக்கு 2 CR வேணும் சார். ஆஷிஷ், நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? எங்க டைட்டன்ஸோட கை கோர்க்க விரும்புறீங்களா? சார் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது சார். அப்ரிசியேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். குட் லக் டு யூ. ஆல் தி Thank வெரி you, sir. பெஸ்ட். Thank you, All sir. the best. Thank you so All the much. நான் என்ன பண்ணணும்னு நான் தெளிவா இருந்தேன். என்னால பர்சன்டேஜோட விளையாட முடியும், ஆனா அமௌண்ட்டோட நான் விளையாடக்கூடாது. நான் அவங்களோட மென்டர்ஷிப் அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்போவாது அவங்களோட கனெக்ட் ஆவேன். இப்போ எனக்கு இருக்க ஃபண்ட்ஸோட தேவை அது எனக்கு ஒருவேளை நான் பணத்தை வாங்கியிருந்தேன்னா கூட அந்த பர்பஸ் எனக்கு சால்வ் ஆகியிருக்காது. இவங்களை சந்தோஷப்படுத்த முடிஞ்சிருக்காது. ஜிம்மி சார், அவருக்கு ஆஃபரை கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க. ஏன்? கேப் ரொம்ப இருந்தது. அது வயபிள் கேப்பா இருந்தது. ம். நம்ம யங் இந்தியாவோட ஒரு வினோதமான பிரச்சனைக்கு ஒரு யூனிக் சொல்யூஷனோட நாட்டின் தலைநகரோட டெல்லியிலிருந்து வந்திருக்காங்க ஜென்சி ஐடியா பாஸ் ஒன்ஸ் அண்ட் வைபா. டேய், இது என் மூளையை சொல்றது ஸ்பாயில் எனக்கு பண்ணிடுச்சுடா. புரியுதுடா. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு என்னால லிமிட் இப்ப எதுவும் இருக்கு. பண்ண முடியாது. டேய், இத பாரு. Validation அது இல்லடா, பேப்பர்ல சொல்றத இப்ப என் கேளு. கதையை நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல முடிச்சிட்டாங்க. புரிஞ்சுக்கோ. பேலன்ஸ் என்ன உன் அக்கவுண்ட்ல என்ன இருக்குன்னு கேக்குறானுங்க. சரி எல்லாம் சரி, காட்டணுமா முதல்ல என்ன? உனக்கு புரிய வைக்கிறேன். இரு. இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க இப்போ நான் போவாங்க. பிச்சைக்காரன் ஆயிட்டேன். அக்கவுண்ட் பேலன்ஸ் மைனஸ்ல வேற இருக்கு. சரி, இங்க பாரு. அட டேய், இங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. சொல்லிடு. டைட்டன்ஸ் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வாழ்க்கையில அன்லக் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா பிரேக்கப் ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க லைஃப்ல இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். டேய், இவங்களோட லைஃப்ல எல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஆனா நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? 300 ரூபாய் வேலை இருக்கிற காஸ்ட்லியான காஃபி. இந்த காஃபி என்ன ஃபினான்ஷியலா மட்டும் இல்ல, எமோஷனலா அப்புறம் மென்டலா எல்லா விதத்துலயும் என்ன டோட்டலா ட்ரெயின் பண்ணிடுச்சு. எப்ப பார்க்க போனாலும் ஒன்னு கில் ட்ரிப் இல்லனா பேங்க் ட்ரிப். இவ்வளோ ட்ரிப்புக்கெல்லாம் நான் என் வாழ்க்கையில போனதே இல்லை. கண்டிப்பா இல்லவே இல்லை. கூடவே போக சொல்லலாம் கப்பல தப்பான பேரை எழுதிடுறானுங்க. ஒரு தடவை புரிஞ்சுக்கலாம், 2 தடவை புரிஞ்சுக்கலாம், ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு விட்டுடலாம். திரும்ப திரும்பயா புரியவே மாட்டேங்குது. அண்ட் தெரியுமா, உண்மையே சொல்லணும்னா நானும் சாதாரணமான மனுஷன் தான். ஏதோ பார்க்க நல்லா இருப்பன்றதுனால தான் இவ்வளோ நாளா நான் அவ கூட இருந்தேன். ஓகே, ஆம்பியன்ஸும் நல்லா இருந்தது. அண்ட் அவ கூட இருக்க சொல்ல எல்லாரும் என்ன வேலிடேட் பண்ணாங்கடா. நான் இந்த ஒரே விஷயத்த உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. ஓகே, அவ அப்படியே நம்ம பிளேலிஸ்ட் மாதிரி மிட் என்ன மிட் அண்ட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் மேன். ஐ ஹேவ் மூவ்ட் ஆன். ஐ ஃபவுண்ட் someone else, someone better. அப்படி சொல்லு சிங்கக்குட்டி. பேர் என்னன்னு சொல்லு. இட்ஸ் கோல்டு காஃபி. என்ன ஒரு மாற்றம்டா. ப்ளூ அண்ட் பியூட்டிஃபுல். நான் தான் சொன்னல. அண்ட் டைட்டன்ஸ் விஷயம் என்ன தெரியுமா, இவன் கிட்ட நல்ல குவான்டிட்டிஸ் நிறைய இருக்கு. மொதல் விஷயம், இவன் எப்பவும் என் பேரை தப்பா சொல்ல மாட்டான். எப்பவும் என் பேரை சரியா சொல்லி தான் கூப்பிடுவான். 2வது விஷயம், நான் என் அப்பா கையில காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு பாக்கெட் மணி வாங்குறேன்ல, அதை இவன் வேஸ்ட் ஆக விட மாட்டான். அப்புறம் 3வது விஷயம்,
இவன் எந்த அளவுக்கு லூமிட்டன்ஸ்னா எங்களுடைய டேட்லலாம் வெறும் 100-150 ரூபால முடிஞ்சிருது. இப்போ எல்லா குணங்களும் நிறைஞ்ச எனக்கான பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா பண்ணிப்பா. அப்புறம் என்னோட அந்த டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால காஸ்ட்லியான காஃபி, அவகிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீ என்ன டிவியில பாத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா ஸ்டாக் பண்ணுவ. இப்போ ஒரு விஷயத்த கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ. ஓவர் சார்ஜ் பண்ண இப்ப வேற யாராவது தேடிக்கோ. கோல்டிகர், எங்களை ஆள விடுமா சாமி. ஸோ ஹை டைட்டன்ஸ். ஸோ இப்படித்தான் 2023ல இந்த 300-400 காஃபியோட நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் ஒரு 3 லட்சம் ரூபா அண்ட் ஒரு ஸ்பூன் கான்ஃபிடென்ட்டோட ஒரு கடையை திறந்தோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லா க்ரோத்தும் ஆர்கானிக்காக தான் வந்திருக்கு. 2 லட்சத்துக்கும் மேலான காஃபீஸை நாங்கள் செல் பண்ணியிருக்கோம். 1 கோடிக்கும் மேலாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போ எங்களுக்கு டெல்லி என்சிஆர்ல 6 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க எங்களோட கைகோர்த்து இந்த ஜென்சி காஃபி மூவ்மெண்ட்டை நேஷன் வைடா கொண்டு போக விரும்புறீங்களா? அண்ட் ஃபார் தட் வி ஆர் ஆஸ்கிங் 1.5 CR in exchange of 10% of equity. Thank you. காஃபி எல்லாம் சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தாதான் புரியும். யா சோ நீங்க உங்களோட காஃபியை தராத வரைக்கும் நம்ம டைட்டன்ஸால பதில் சொல்ல முடியாது. உங்களோட காஃபீஸ்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் we can start. முதல்ல நாங்க ஐடியா பாஸ்க்கு உங்க 2 பேரையும் வரவேற்கிறோம். Thank you so much. உங்களோட பிட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. சோ காஃபிங்கிறது எல்லா இடத்துலயும் கிடைச்சிட்டே தான் இருக்கு. உங்க காஃபில என்ன விசேஷம் இருக்கு? ஏன் உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? சார், நம்ம ஐடியாவை பற்றி பேசணும்னா, ஸோ வன்ஷு நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தோம். நாங்கள் எப்போவும் ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைப்போம். நாங்கள் எல்லாரை விடையும் வித்தியாசமாக இருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணோம். நான் மொபைல் அக்சசரிஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், இவன் டிசைன் வேலை பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் சில ஏஜென்சிஸும் பண்ணோம். ஸோ எல்லா விஷயங்களையும் நாங்கள் பண்ணும்போது அப்போ ஆக்சுவலி எங்களோட மீட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்போ ஆஃபீஸ்லாம் இல்லை. இந்த காஸ்ட்லியான கஃபேஸ்க்கெல்லாம் போய் தான் எங்கள் மீட்டிங்லாம் நடக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான், பணம்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. ஒரு 300-400 ரூபா இங்கேயே தரோம்னு. ஒரு செகண்ட். எங்க பணம் தீர்ந்து போனப்போ நாங்க ஏற்கனவே ஒரு காஃபி அடிக்டா இருந்தோம். அண்ட் வீட்டில் இருக்கிற காஃபிக்கும் இன்ஸ்டன்ட் காஃபிக்கும் வித்தியாசம் புரியவே இல்லை. அண்ட் அதனால தான் நாங்க ஏன் இது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குன்னு யோசிச்சோம். எதுக்காக நம்ம 300 ரூபாய் 400 ரூபாவை வெறும் இந்த கப்புக்காக செலவு பண்றோம்னு யோசிச்சோம். அண்ட் அப்பதான் இது எங்களுக்கு புரிஞ்சுது. இது காஃபிக்கான விலை மட்டும் இல்ல, இதை அந்த கஃபேவை உருவாக்குறதுக்கான ஸ்பேஸ்க்கான விலைன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா எங்களுக்கு வெறும் அந்த காஃபி மேல மட்டும்தான் காதல் வந்திருந்தது. அப்பதான் எங்க மைண்ட்ல ஒரு ஐடியா வந்தது. ஏன் வெறும் காஃபிக்காக மட்டும் சார்ஜ் பண்ற, ஆம்பியன்ஸ்க்காக சார்ஜ் பண்ணாத ஒரு காஃபி சேனல் உருவாக்க கூடாதுன்னு. வைபவ், எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்களுடைய ஒரு அவுட்லெட்டை செட் பண்றதுக்கான காஸ்ட் என்ன? அண்ட் உங்களுடைய ஒரு அவுட்லெட்டோட ரெவென்யூ என்ன? அண்ட் உங்களோட பர் அவுட்லெட்டோடைய மார்ஜின் என்ன? எங்களோட பிஸ்னஸ் மாடல் ரொம்ப ஹைப்ரிட் ஆனது. நாங்கள் ஒன்று கியாஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லை QSR. அதில் எங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இடம் தேவைப்படும். அண்ட் காஸ்ட் டு செட்டப் வேரி ஆகும். ஒரு கியாஸ்க் செட்டப் பண்ணணும்னா அதுக்கான காஸ்ட் 3-4 lakhs வரும். அதுவே ஆன் த அப்பர் ஹேண்ட் ஒரு நல்ல QSR ஓப்பன் பண்ணுறோம்னா வாடகை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா அதோட காஸ்ட் ஒரு 7 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். சார், ரெவன்யூ அண்ட் ஆவரேஜ் நாங்கள் மாசத்துக்கு MRRல பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 8-10 லட்சம். பர் அவுட்லெட்டா? இல்ல மொத்தமா சார். சோ சில அவுட்லெட்ஸ் 3-3.5 லட்சம் வரைக்கும் பண்ணுது, சில அவுட்லெட்ஸ் 1.5 லட்சம் வரைக்கும் பண்ணுது. சோ ஆன் அன் ஆவரேஜ் எங்களுக்கு ஒரு அவுட்லெட்ல இருந்து 1.7 lakhs வரைக்கும் ரெவன்யூ வருது. 100%ல சார் 45% எங்களோட டைரக்ட் காஸ்ட். நீங்க குடிக்கிற அந்த காஃபி, உங்க கையில வரப்போற அந்த ப்ராடக்ட், அதோட காஸ்ட் 45% வந்துடும். அதுக்கப்புறம் 30% எங்களோட டைரக்ட் காஸ்ட்டுக்கு போயிடும். அதாவது சேலரி, அப்புறம் ரெண்டல், இந்த மாதிரி 12-13% 13% எங்களோட கம்பெனி எக்ஸ்பென்சஸ், மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் போகும். லாஜிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ மிச்சம் இருக்கிற 12-13% எங்களோட கிவிட்டா இருக்கும். உங்க காஃபியோட ஒரு கப் எவ்வளவு? சார், எங்களோட காஃபி மெனு 49 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 139 ரூபீஸ் வரைக்கும் போகும். எல்லாரும் காஃபி குடிக்க போகும்போது அங்க இருக்கிற என்வாயர்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். எங்க குடிக்கிறோம், என்ன மாதிரியான கப்ல தராங்க. சோ உங்களால அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை எப்படி அவங்களுக்கு தர முடியும்? ஐ திங்க் ஜஸ்ட் உட்காரதால மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வராது. எங்களோட டார்கெட் ஜென்சி அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க கிட்ட டைம் கூட இருக்காது. எப்பவும் அவங்க எதனா வாங்கிட்டு போயிடணும் தான் நினைப்பாங்க. இப்போ எங்க கிட்ட ஒரு ஸ்டோர் இருக்கு. விஸ்வ வித்யாலயா மெட்ரோ ஸ்டேஷன் டெல்லியில இருக்கு. ஸோ அங்க ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ரோல இருந்து காலேஜுக்கு வருவாங்க. ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஸ்டேஷனை விட்டு அவங்க வெளியில வந்த உடனே எங்களோட முதல் ஸ்டோர் இருக்கு. அவங்க காஃபியை வாங்கிட்டு காலேஜுக்கு போயிடுவாங்க. இங்க இருக்கிற ஜட்ஜஸ் ஜென்சியா இல்லாம இருக்கலாம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே காஃபி வாங்கி கொடுக்கலாம். மேபி நாங்க அவுட் ஆஃப் டச்சா இருக்கலாம். நான் அவுட் ஆஃப் டச்ல இல்லவே இல்ல. நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க.
சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் நான் அவுட் ஆஃப் டச்சா இருக்கேன்னு இன்னைக்கு ட்ரெண்ட் இதுவா இருக்கலாம். வஞ்சன் வைபவ், என்னோட முதல் ரியாக்ஷன் உங்களுடைய பிச் ஹாஸ் பீன் ஒன்லி அரவுண்ட் பிரைஸ். ஸோ விலை மட்டுமே உங்களோட ப்ராடக்ட்ல டிஃபரன்ஷியேட்டராக இருக்க முடியாது. இன்னொரு பிரச்சனை, நீங்க 2 பேருமே நான் காஃபி ப்ரூவிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க. காஃபி ப்ரூவிங்ல ஒரு சயின்ஸ் இருக்கு. ஸோ இங்க டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்ன? எங்களோட மெயின் டிஃபரன்ஷியேட்டர் அக்சசபிலிட்டி. காஃபி குடிக்கிறதுக்குன்னு Specialty coffee. ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. அதை சீரியஸா வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் காஃபியை நம்மளால நம்பர் 1 பெவரேஜ் ஆக்க முடியாது. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை நாங்க சீரியஸ்ல இருந்து ஃபன்னா மாத்திருக்கோம். சார், நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம்னு நீங்க சொன்னீங்கல்ல சார், நீங்க என்ன கேள்வி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். ரோஸ்டிங்ல இருந்து ப்ரூயிங் வரைக்கும் என்னால எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும். நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்துல என்னோட 2 வருஷத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இது ஒரு சயின்ஸும் இல்ல சார், இது ஒரு ஆர்ட். ஓகே, காஃபியை கொடுங்க. சார், இதோ உங்க காஃபி வந்துகிட்டே இருக்கு. என்னோட கப்ல போட்டிருக்கிறது ஹாட் கேர்ள் லாட்டே. தேங்க் யூ, ஐ லைக் தட். சோ அப்போ இங்க உங்களோட ஐடியா ஜென்சியை டார்கெட் பண்ணணுங்கிறது. அவங்களோட திங்கிங்ல, அவங்களோட இன்ஸ்டாகிராம் லைஃப்ல பிரைஸ் பாயிண்டிங்க யோசிச்சா ஐ திங்க் தேர் இஸ் சம் பாயிண்ட் தேர். ஸோ மேடம் பாருங்களேன், முதல் லுக்குல இருந்து முதல் சிப்பில் அந்த தாட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சரி, உங்களோட கப்ல என்ன எழுதிருக்கு? பூக்கி காஃபி. அதனாலதான் எனக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க ஹேஷ்டேக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். சரி, உங்களோட கப்ல என்ன எழுதிருக்கு? என்னோடதுலயும் ஹாட் கேர்ள் தான் இருக்கு, வித்அவுட் அ கேர்ள். இது உங்களுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. Yeah. உங்களுக்காக தேடி எடுத்து கொடுத்துருக்காங்க. சார், இது ஜென்சியோட மொழி அப்படின்றதுனால ஜென்சி கிட்டே கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு தி மார்க்கெட் வித் திஸ் क्वेश्चन. ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஓட்டிங் பேட் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா, ஒர்த்தா ஒர்த்திலன்னு நீங்க ஓட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க. ஆடியன்ஸ் இந்த ப்ராடக்ட்ல விருப்பம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க டைட்டன்ஸ், நீங்க இவங்களோட கை கோர்க்க விரும்புறீங்களா? உங்களுடைய ஃபோக்கஸ் இப்ப இருக்கிற கரண்ட் பிசினஸ் மாடல்ல என்னால இதுல பெஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி சர்வீஸ், கியாஸ்கெல்லாம் பார்க்க முடியல. நல்ல கிராஃபிக்ஸ், நல்ல சைனேஜ், நல்ல கர்ப்ஸ் அண்ட் இதோட காஸ்ட் அதோட மேட்ச் ஆகல. இந்த 2 விஷயங்களும் எனக்கு புரியவே இல்லை. அந்த காரணத்தால் ஐ எம் அவுட். இவங்க சொன்ன சேல்ஸ பாத்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் ரூபாய் பர் அவுட்லெட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் டெல்லி மாதிரியான சிட்டிக்குள்ள இவங்க ஓவரால் சேல் அதிகமாக்க ட்ரை பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல பிரைஸ் பாயிண்ட்னா என்ன பொறுத்த வரைக்கும் சேல் அதிகமா இருக்கு. ஆனா இங்க சேல் கம்மியா வருது, காம்படிஷனும் நிறைய இருக்கு. சோ எனக்கு இந்த மாடல் நல்லா இருக்கிற மாதிரி தோணல. அதனால ஐ எம் அவுட். கிட்டத்தட்ட உங்களை உண்மையிலேயே பாராட்டினாலும் ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணீங்க. அண்ட் ஐ ஹோப் நான் உங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுவேன், உங்களுடைய வீடியோஸையும் பார்ப்பேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் மீட் அகைன். எஸ் சார். குட் லக். ஐ Thank you. ஐ திங்க் இங்க உங்களுக்கு ஃபண்டிங் வேணா கிடைக்காம இருக்கலாம், ஆனா எங்க எல்லாரோடைய அட்டென்ஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட காஃபியை எந்த மாதிரியான ட்விஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு போக போறீங்கன்னு எல்லாரும் கண்டிப்பா உங்களை கவனிப்பாங்க. Wishing the boys good luck. Thank you. Thank you so much சார். Good luck. தேங்க்யூ. Thank you so much. சீக்கிரமே மறுபடியும் உங்களை ஐடியா பாஸ் மேடையில பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கிடைச்சது. எல்லாருக்கும் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் நிறைய அனுபவம் இருக்குது. எங்களுக்காக அவங்க தந்த இன்சைட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் ஆனதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆடியன்ஸோட क्वेश्चंस பார்க்கலாம். யாருக்காவது கேள்வி இருக்கா? என்னோட பேரு யஷா தல்கா. என்னோட கேள்வி டைட்டன்ஸ் எல்லாருக்குமே, அதாவது ஃபண்டிங்ன்றது யங் ஆண்டர்பிரினியர்ஸ்க்கு ஒரு ஹர்டலா இல்ல வேற ஏதாவதா? நீங்க சொல்லுங்களேன். அவங்க யங்னு சொன்னதுனால நானே இதுக்கு பதில் சொல்றேன். ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டார்டிங்ல எல்லா ஆண்டர்பிரினியர்ஸும் ஒரு தப்பு பண்றாங்க. அவங்க ஃபண்டிங்கை பத்தி ஆரம்பத்திலேயே யோசிக்கிறாங்க, அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எனர்ஜியை செலவழிக்கிறாங்க, ஆனா ஐடியாஸை விட்டுடுறாங்க. உங்களோட ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஃபண்டிங் கிடைக்கும். பரோடால இருந்து வந்திருக்க என்ஜினியர், ஆர்டிஸ்ட் அண்ட் ஜோடி இவங்களோட கதைகளை கேட்கவோ படிக்கவோ எல்லாம் முடியாது, வாழ மட்டும்தான் முடியும். இவங்களோட அந்த அற்புதமான ஐடியா என்ன? வெல்கம் கிருஷ்ணா அண்ட் பௌத்தே.
வணக்கம் டைட்டன்ஸ். நான் தான் கிருஷ்ணா செட்புரா. இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் போத்திக் சிட்புரா. வணக்கம் டைட்டன்ஸ், இன்னைக்கு நம்ம குழந்தை பருவத்தை பத்தி பேசுவோம். சின்ன வயசுல நடந்ததுல ரொம்ப அழகான விஷயங்கள், நம்ம பாட்டிகளோட கதைகள்ல தான் நம்மளோட உயிரே இருந்தது. குரங்கு மற்றும் முதலை, சிங்கம் மற்றும் புலி, அவங்களோட இந்த அழகான கதைகளை கேட்டு நாம நம்மளுடைய கலாச்சாரங்களை கத்துக்கிட்டோம். சில சமயம் கேட்டு நல்லா சிரிப்போம், சில சமயங்கள்ல கண்கள் திறந்து வியந்து போவோம். அப்புறம் இந்த கதைகளின் அழகுல மறந்து நிம்மதியா படுத்து தூங்குவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தை பருவம் ரொம்ப வேகமா இருக்கு. ஸ்கிரீன்ஸ் அண்ட் கேஜெட்டோட உலகத்துல குழந்தைங்களோட பகலும் இரவும் கடந்து போகுது. இந்த மேன் அந்த மேன் எல்லா சூப்பர் ஹீரோஸும் சூப்பரா இருக்காங்க. ஆனா அவங்களோட உலகத்துல தொலைஞ்சிட்டு இருக்கிறது நம்மளோட கதைகளின் கலாச்சாரம். இப்போ இதுல இவங்களுடைய தப்பு என்ன இருக்கு டைட்டன்ஸ்? பாவம் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அந்த குரங்கு முதல்ல மேல ஏன் கோவமா இருந்ததுன்னு, ஆமா முயலை எப்படி தோக்கடிச்சதுன்னு தெரியவே தெரியாதே. இந்த கதைகள் எல்லாம் படிக்கவே இல்லைன்னா இந்த கதைகள்ல இருக்கிற அர்த்தத்தை எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்க? அதனால நாங்க ஆரம்பிச்சதுதான் ஸ்டோரி டெய்லர். தேங்க்யூ. Thank you. God bless you. Thanks. Bye. பாய். ஹாய், வாங்க வாங்க வாங்க. இங்க வந்த குழந்தைங்க வெறும் ஸ்டைலான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் போடல, அது கூடவே ஒரு புது வழியில கதைகளையும் கேக்குறாங்க. ஏன்னா டைட்டன்ஸ், நாங்க எங்களோட துணிகள்ல வெறும் டிசைன் மட்டும் இல்ல, கலாச்சாரத்தையும் சேர்த்து தைச்சிருக்கோம். எங்களோட விஷன் என்னன்னா, நம்ம எப்படி வளர்ந்தோமோ, தாத்தா பாட்டியோட எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். நம்மளோட குழந்தை பருவத்துல எல்லாமே கதைகளோட இணைஞ்சிருந்தது. நம்மளோட குஜராத்தி வீடுங்கள்ல தவளை மாதிரி கத்துறேன்னு சொல்லுவாங்கல்ல, யாராவது ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா பாட்டி அவங்கள நீ தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. யாராவது ரொம்ப ப்ரௌடா இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. சோ அந்த வழியில கதைகள் ரொம்ப நம்ம வளர்ப்புல முக்கியமான அங்கமா இருந்திருக்கு. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்க, நியூக்ளியர் ஃபேமிலியை வளர்த்துட்டு இருக்காங்க. இதுல இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை ஸ்கிரீன் டைம். சோ குழந்தைங்களோட இமேஜினேஷன், இன்ட்ரெஸ்ட் லெவல் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் கதைகளையும் குழந்தைங்களோட துணிகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு ப்ராடக்டை பண்ணலான்னு நினச்சோம். ஸோ அது கூட நாங்கள் வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் வைக்கிறது இல்லை, ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே சேல் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது ஒரு ரீசைக்கிள் பாக்ஸ். பேசிக்லி இது ஒரு பீஸா பாக்ஸ். ஆனால் இதோட பேக் இது ஒரு மாஸ்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ குழந்தைங்க இதை வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி இதுதான் ஆர்கானிக் ராபி அண்ட் டாட்டாய்ஸ். இதை குழந்தைங்க இந்த பில்லை வச்சு பண்ணலாம். அப்புறம் எல்லா துணிகள்லையும் ஒரு பஞ்சதந்திர கதையை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது கூடவே ஒரு டேக் வரும், அதுலேயும் அந்த கதையை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ஃபிளிக் புக்கும் வரும், அது அந்த கதையை உங்களுக்கு அனிமேட் பண்ணும். ஸோ வேற வேற வழிகளில் நம்ம அவங்கள கதைகள் பக்கம் கொண்டு போகிறோம். அண்ட் எங்களோட பிராண்ட் 0 வேஸ்ட் பாலிசியை ஃபாலோ பண்றோம். ஸோ எங்ககிட்ட மிச்சம் மீதி துணி எது இருந்தாலும் அது பரோடாக்கு அக்கம் பக்கம் இருக்கிற கிராம பெண்களை வச்சு இந்த ஹேண்ட்மேட் பொம்மைகளை தயாரிக்கிறோம். ஸோ டைட்டன்ஸ், இதுதான் எங்களோட ஐடியா. வெரி வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். அந்த ஸ்க்ரீன் மேலே போன உடனே அந்த பிராண்டிங்கை பார்த்த உடனே அதில் ஒரு டச் ஆஃப் கிளாஸ் இருக்கு, அதில் ஒரு குளோபல் ஃப்ளேவரிங் இருக்கு. நீங்கள் வெறும் லோக்கல் மட்டும் வச்சு சொல்லியிருந்தாலும், பட் திஸ் இஸ் வெரி வெரி குளோபல் வே ஆஃப் ப்ரெசென்டிங். இப்போதைக்கு நாங்கள் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்துருக்கோம். எஸ். ஆனால் இந்த பிராண்டுக்கு பின்னாடி உங்களோட பர்பஸ் என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னன்னு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ என்னன்னா, தெரியாத 2 குழந்தைங்க சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அட, உன்னோட ட்ரெஸ்ல ஒரு ரேபிட் இருக்கா, உன்னோட ட்ரெஸ்ல கோட்ஸ் இருக்கா, அது என்ன? அண்ட் தட் வில் லீட் டு நான் இந்த கதையோட ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸோ ஷட்டிலாக நாங்கள் அவங்களுக்கு அந்த கதைகளை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறோம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 3 வருஷமா ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஹசல்ல
நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கோம்ல. இல்ல இல்ல நான் சொல்றேன் யா, யா, ஓ, இதா, நான் இதா, இதுதான் இதுதான் சொன்னேன். நடக்கும். ஒய்ஃபா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் இருக்கும். அட உங்களோட சார், ஸ்டார்டிங் இருங்க. பாயிண்டே தப்பா இருக்கு. Wife is இல்ல, இல்ல. always right. இல்ல நான் சொல்ல வந்தது அதுதான். happy ஹாப்பி wife, வைஃப் ஹாப்பி happy லைஃப். life. ஆமா அதுதான் சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு டைம் தர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. See, பெண்களோட ஆசை அதுதான். அவங்க டைம் வேணும்ன்றாங்க, நீங்க டைம் நான் தரணும். தான் தரேன் மேடம், ஒன்னா தானே வேலை செய்யறோம். இஸ் வே ஆஃப் சேயிங் இஸ் எல்லா வைஃபும் டைம் தரலன்னு கவலைப்படுவாங்க. ஆனா என்னோட பிரச்சனை கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு. நானும் அதுதான் நினைச்சேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்றீங்க. சோ நீங்க எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? உங்க ஷேர் ஹோல்டிங் எவ்வளவு கொஞ்சம் சொல்லுங்க. இது ரொம்பவே நல்ல கேள்வி. நான் தான் இதுல 75% ஓனர் வெரி குட். அண்ட் 25% இவர்கிட்ட இருக்கு. இந்த டிஸ்கிரிமினேஷன் எதனால? அது என்னன்னா இவர் எனக்கு டிசைன் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் தராரு. ஃபைனான்சஸ், ஆபரேட்டிங் இது எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்றேன். அது மட்டும் வீட்டு வேலையும் பண்றாங்க. இல்லாம யாரு பணத்தை என்றாங்களோ அவங்களுக்கு தானே ஷேர் அதிகமா இருக்கும். பாவம் என்ன பண்ணுவாங்க? அப்படின்னா இந்த ஸ்பிளிட் நியாயமானதுதான். கண்டிப்பா அதான் உண்மை. நீங்க இங்க இந்தியன் சூப்பர் ஹீரோஸ இந்திய கதைகளை இதன் மூலமா நீங்க ப்ரோமோட் பண்ண முயற்சி பண்றீங்க. ஆமா. கரெக்ட். இதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் கிடைச்சிருக்கா? yes sir. ஆமா sir. பெரிய கிடைச்சிருக்கு மாற்றம் sir. வந்திருக்கு. நல்ல விதமா மிகப்பெரிய கிடைச்சிருக்கு. மாற்றம் வந்திருக்கு. கிடைச்சிருக்கு அதுல sir. இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேரண்ட்ஸ பார்த்தோம்னா அதாவது டே டு டே லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதாவது நம்ம சின்ன வயசுல என்ன கதைகளை கேட்டோமோ எதை கேட்டு நம்ம வளர்ந்தோமோ அதை ஏன் குழந்தைங்களால கேட்க முடியலையேன்றத டே கேர்ல அதெல்லாம் எங்க சொல்லி தர போறாங்க? அந்த அஃபெக்ஷன் எங்க இருந்து வரும்? அந்த மாரல் பில்டிங் எங்க இருந்து நடக்கும்? சரி ஓகே உங்களோட பாக்ஸை நான் வாங்குறேன். சோ நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபிளிப் புக்கை திறந்து பார்ப்பேன். அதை என் குழந்தைக்கு படிச்சு காட்டுவேன்னு சொல்றாங்க. டில் டேட் எவ்வளவு சேல் பண்ணிருக்கீங்க? சார் நாங்க இது வரைக்கும் டில் டேட் 55 lakhs ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிருக்கோம். 3 வருஷத்துலயா? Yes எஸ் sir. சார். சரி, இந்த வருஷத்தோட ரெவென்யூ எவ்வளோ? சார் இந்த வருஷத்தோட ரெவென்யூ சம்வேர் அரவுண்ட் 9 lakhs. சோ எந்த வழியில விக்கிறீங்க? எந்த சேனல் யூஸ் பண்றீங்க? பேசிக்கலி இப்போ நாங்க செல்லிங் த்ரூ ஒன்லி ஆன்லைன் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் Okay. அண்ட் எங்களோட வெப்சைட்ல இருந்து செல் பண்றோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கிரை அண்ட் மித்ரா மார்க்கெட் போன்ற ரீசேல் மார்க்கெட் பிளேசஸ்லயும் இருக்கும். சோ எக்ஸிபிஷன்ல எவ்வளவு சேல் இருக்கு? ஆன்லைன்ல எவ்வளவு இருக்கு? ஸோ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா எங்களோட வெப்சைட்ல அரவுண்ட் 60%, 20% ஃப்ரம் த மார்க்கெட் பிளேசஸ், அப்புறம் எக்ஸிபிஷன்ல இருந்து 20%. கொஞ்சம் பிரைஸ் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. எங்களோட சீப்பஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 699. அதுவே எத்தனைக்கு வேர் 8 வயசு குழந்தைக்கு ஹையஸ்ட் ரேஞ்ச் 2200. அது ரொம்ப காம்படிட்டிவ். அது ரொம்ப காம்படிட்டிவ் ஆனது தான். ஏன்னா அது ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் தரும். கூடவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கேஜ் கொடுக்குறோம். உங்க ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன? ஓ சார் இது வரைக்கும் நாங்க இப்போ எந்த பிரேக் ஈவென்ட்ஸ் ரீச் பண்ணல. லாஸ்ட் இயர் நாங்க அந்த லெவல்ல இருக்கும்போது பிரேக் ஈவென்ட் ரீச் பண்ண இருந்தோம். ஆனா நாங்க எங்களோட டிஜிட்டல் ஏஜென்சியை சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா சில மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸோட ஃபால்ஸ் பாலிசிஸ்ல நாங்க விழுந்துட்டோம். அதுல அவங்க இவ்ளோ பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு 3 மாசத்துல 3 மடங்கு ப்ராஃபிட்டை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுல கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டோம். அது உண்மைதான். அதனால எங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை எங்களால ரீச் பண்ண முடியல. நாங்க ப்ராஃபிட்டபிள் இல்ல. நீங்க என்ன விரும்புறீங்க? நாங்க விரும்புறது என்னன்னா நீங்க எங்க கூட உங்க எக்ஸ்பர்டீஸோட ஜாயின் பண்ணணும். இந்த பிராண்டை பெரிய ஹைட்ஸ்க்கு கொண்டு போகணும். அதுக்காக நாங்க கேக்குறது 75 lakh rupees with a convertible note at 20% discount for the next round. ஹோ. நீங்க இப்ப ரைஸ் பண்ற இந்த 75 lakhs எதுக்காக யூஸ் பண்ண போறீங்க? சார் அதை வச்சு நாங்க நெக்ஸ்ட் இயர்க்கான இன்வெர்டரியை ரெடி பண்ணணும். ஏன்னா அடுத்து நாங்க ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு போக விரும்புறோம். இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப லிமிட்டடான டீம். ஸோ அதனால நான் டீம் எக்ஸ்பேன்ஷன் பண்ண விரும்புறேன். என் சைடுல இருந்து நான் ஒரு 25 lakhs ஆஃபர் பண்றேன். தேங்க்யூ. இந்த பணத்தை வச்சு நீங்க கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே கன்வர்ஷன் at a future date at a pre-decided rate. ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். நான் இதுல இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. ஆனா கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு டைட்டன் ஓகேன்னு சொல்லியிருக்காரு, ஒரு டைட்டன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மற்ற டைட்டன்ஸ் அவங்களோட முடிவு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மார்க்கெட் இமெண்ட்டை பார்த்துடலாமா? கண்டிப்பா. ஸோ ஆடியன்ஸ் இப்போ உங்க ஓட்டிங்கான டைம் ஸ்டார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சந்தோஷ் சார், இப்போ மக்கள் அவங்களோட முடிவை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நீங்க உங்க முடிவை மாத்திக்க முதல்ல விரும்புறீங்க? இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் வேணா ஒருவேளை நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணா இந்த மென்டார்ஷிப் அண்ட் ஐடியாஸ்க்கான மெட்ங்கிறதால
இந்த பிசினஸை டெவலப் பண்றதுக்காக நான் உங்களுக்கு மாசத்துல 2 நாள் டைம் ஒதுக்குறேன்னா அண்ட் அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 5% ஈக்விட்டியை எதிர்பார்க்கறேன்னு சொன்னா வித்தவுட் இன்வெஸ்டிங் மணி. ஆனா இந்த பிசினஸ் பில்ட் பண்றதுக்காக டைம் இன்வெஸ்ட் பண்றேன். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? Wow, இது கண்டிப்பா ஆமா. ஒரு சூப்பரான நல்லா விஷயம் இருக்கும் சார். கண்டிப்பா இத பத்தி நாங்க யோசிச்சு முடிவு எடுப்போம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க எப்படி கூகுளி போட்டாலும் அவங்க சரியா விளையாடுறாங்க. சார் இது ரொம்ப சூப்பரான ஒரு கூகுளி சார் இது. என்னோட சஜஷன் என்னவா இருக்கும்னா, எனக்கு ஒரு பெரிய விமன் கம்யூனிட்டி இருக்கு. யா மேம். ரெண்டுத்துலயும் ஷீத பீப்பிள் அண்ட் காயத்ரியில. எஸ் மேம். அது உங்களோட பப்ளிசிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம், இல்லனா அது கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம். சோ இதுதான் என்னோட பாத் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். எனக்கு 5% வேண்டாம், 2% ஈக்விட்டி கிடைச்சாலே ஹாப்பி. பட் ஐ வுட் லைக் டு ஆஃபர் அ வெரி ஆர்கானிக் பாத். அதுல உங்களுக்கு மென்டர்ஷிப்பும் கிடைக்கும், என் கம்யூனிட்டியோட ஆக்சஸும் கிடைக்கும். இப்போ நீங்க இதை பத்தி யோசிச்சு முடிவா சொல்லுங்க. ஓகே, ரைட் நவ we have 3 offers. Yes, ஆமா. இப்போ உங்ககிட்ட Yes. 3 ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபரை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ண நீங்க பிசினஸ் லான்ச்சுக்கு போகலாம். Sure. அங்க நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க ஒரு டைட்டன் கூட கை கோர்க்கறீங்களா இல்ல 3 ஆஃபரையும் ஏத்துக்கறீங்களா நீங்க சொல்லலாம். சார் என்ன மறந்துடாதீங்க சார், இவங்க 2 பேருக்கு அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லிருந்தேன்ல. ஓ, ஆமா ஆமா. சார், பண்ணிட்டு இருக்கேன் சார் இருக்காங்க. Yes, நீங்க கேம்ல திரும்பி வந்துட்டீங்கல்ல. நான் எதுக்காக திரும்பி வந்தேன்னா, நீங்க ஜிம்மி சாருக்கு என்ன வேல்யூவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவேஷன்ல 10 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன். ஓகே சார். அண்ட் இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பா கொடுக்கறேன். Yes, sir. ஏன்னா உங்களுக்கு பணம் மோஸ்ட்லி இன்வென்ட்ரிக்காக தான் தேவைப்படுது. அதுக்கு ஒரு பெட்டர் டூல் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் டிபிக்கலி உங்களுக்கு 10-12% கிடைக்கும். நான் 8% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு 50 lakh rupees லோனா தர இப்போதைக்கு ஈக்விட்டியை தர விரும்பல. ஸோ பிசினஸ் எப்போ ப்ராஃபிட்டபிள் ஆகுதோ அதுக்கப்புறம் நான் அதை ஈக்விட்டியா மாத்திக்கிறேன் அப்ப இருக்கிற வேல்யூஷன்ல. இது ஒரு பம்பர் Yes, sir. ஆஃபர். உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஆஃபர். சோ இப்போ நீங்க 2 பேரும் அந்த பிசினஸ் லான்ச்சுக்கு போகலாம். டைம் எடுத்து முடிவு பண்ணுங்க. கட் பண்ணி ஆர்கமே பண்ணி இத பண்ணிடலாம். இவங்களோட Very தாட் nice. ப்ராசஸ் இருக்குல்ல இந்த மொத்த பேக்கேஜிங்ல Very nice. இந்த கான்செப்ட் தான் ஹைலைட். அண்ட் இந்த ஏஜ்ல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்லியிருக்க அமௌண்ட்டை வச்சு பார்க்கும்போது நம்ம இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். எப்படி சொல்ற? சோ இதுக்கு நம்ம சாரின்னு சொல்லிடுவோம். அண்ட் we will ask them to join together. அதுல இவங்க 3 பேர் ஒண்ணா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அப்படி நடந்தா அவங்க ஈக்விட்டி கேட்பாங்க. ஓஹோ, கால்குலேட்டர்லாம் கொண்டு வர வேண்டியதாயிடுச்சு. கரெக்டா இருக்கணும்ல. அதாவது ஒரு இன்ஜினியர் அப்புறம் ஆர்டிஸ்டோட ஜோடியை பாத்தீங்களா? அக்யூரேட்டா பக்காவா கால்குலேட் பண்ணணும்ல சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ஆன்போர்ட்ல இருந்ததுக்கு உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இது நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாவே இருந்தது. இது எங்களுக்கு ஓகே. ஆமா, இந்த 4 mentors எங்களுக்கு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. Wow, Very good, very very good. good. Thank you. Congratulations. So, Very good. வாங்க, Very good. வாங்க. Thank you so much, sir. Thank you very much. Thank you so much. sir. Congratulations. Thank you, madam. Thank you. Thank you so much, sir. I Congratulations. didn't want to offend you. It's okay. Congratulations. All the best. Thank you. Thank you so much. Thank you all. Thank you. Thank you, sir. Yeah. கிருஷ்ண மேடம், நீங்க இங்க வரும்போது என்ன யோசிச்சுட்டு வந்தீங்க? அண்ட் இப்போ உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நாங்க இத ஃபர்ஸ்ட் டைமா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பிட்ச் பண்றோம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. டு பி ஃப்ராங்க்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுன்றதை நான் ஒத்துப்பேன். ஏன்னா நாங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க எப்படி முன்னேற போறோம்னு எங்களுக்கு தெரியாது. நான் இப்போ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. அது உங்க கண்ணில் இருக்க அந்த கண்ணீரே சொல்லுது. ஆனா இந்த ஓவர் விவ்லிங் ரெஸ்பான்ஸ், அப்புறம் இந்த 100% ஆடியன்ஸ் ஃபுல் அண்ட் 4 ஜட்ஜஸும் வரேன்னு சொன்னது, நாங்க ஏதோ சரியா பண்ணியிருக்கோம்னு எனக்கு தோணுது. இதுக்காக நாங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். என் பையன் என் கூட ஸ்டூடியோலயே படுத்து தூங்குவான். ஸோ திஸ் இஸ் ஆல் வர்த் இட். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இப்போ. 3வது பார்ட்னர். நான் எப்பவும் உங்களுக்கு நான் பெரிய ஹக் கொடுக்கணும்னு விரும்புறேன். தேங்க்யூ மேடம். நீங்க எப்படி இந்த பிசினஸை உருவாக்கியிருக்கீங்கன்றது, அப்புறம் உங்களோட ஹசல்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், உங்களோட மிஸ்டேக்ஸ்,
அப்புறம் அதுல இருந்தெல்லாம் நீங்க எப்படி வெளியே வந்தீங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். விமன் ஆண்டர்பிரினியர்ஸ் கண்டிப்பா நிறைய நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டியதா இருக்கும். சூப்பர் உமன் மேடம், சூப்பர் உமன். நீங்க கண்டிப்பா அந்த 75% ஷேரை டிசர்வ் பண்றீங்க. 100 வச்சுக்கிட்டோம், எனக்கு வேண்டாம். தேங்க்யூ ஆல். ஆக்சுவலி ஐடியா பாஸ் ஸ்டேஜோட ஸ்பெஷாலிட்டி Yes. இதுதான். உங்கள மாதிரியான ஒரு ஐடியா பாஸ் ஆ ஃபர்ஸ்ட் டைம் பிச் பண்ணா கூட உங்களுக்கு எங்களோட எல்லா டைட்டன்ஸும் ஃபண்டிங், சப்போர்ட், மென்டர்ஷிப் இத பண்ண தயாரா இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னருக்கும் தயாரா இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. Thank you தேங்க்யூ very வெரி much. மச். பார்த்துட்டே இருங்க ஐடியா பாஸ்.